அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இந்த ஆண்டு உலகளாவிய ரீதியான மறைபரப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது. மறைபரப்பு ஞாயிறு என்று இது அனுசரிக்கப்படுகின்றது. மறைபரப்பு என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த கத்தோலிக்க திருமறை, கத்தோலிக்க சமயம், கிறிஸ்தவ சமயம் அது பெரும் விருட்சமாக வளர்ந்து பல நாடுகளிலும் பல கலாச்சாரங்கள், பல விதமான மக்கள் சமூகங்கள் மத்தியிலும் அது விதையாக விதைக்கப்பட்டு வேரூன்றி வளர்ந்து நிற்கின்றது. இந்த விதையை விதைப்பவர்கள் யார்? தங்களுடைய வாழ்வில் மறைபரப்புக்காக தங்களை அர்ப்பணம் செய்கின்ற குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர்கள் இந்த விதைகளை, அதாவது கிறிஸ்துவை அறியாத இடங்களுக்கு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கிறிஸ்துவையே சுமந்து, தங்களுடைய ஆளுமையில் சுமந்து, தங்களுடைய பணியிலே சுமந்து, தங்களுடைய வியர்வையிலே சுமந்து, தங்களுடைய தியாகத்திலே சுமந்து சென்று இந்த கிறிஸ்தவ விதைகளை அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். 2000 ஆண்டுகளாக பாரெங்கும் சென்று நற்செய்தியின் தூதுவர்களாக திகழுங்கள் என்று இயேசு தம்முடைய சீடர்களை உயிர்த்த ஆண்டவராக அனுப்பி வைத்த அவருடைய கட்டளை இன்று வரை பிரமாணிக்கமாக நிறைவேற்றப்படுகின்றது. அதனால் இந்த கடல் கடந்து, நாடு கடந்து, எல்லைகளை கடந்து தங்களுடைய சுற்றம், தங்களுடைய சுகம், தங்களுடைய குடும்பம், தங்களுடைய இனம், மொழி என்று சொல்லி கடல் கடந்து, எல்லைகளை கடந்து பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மறைபரப்பு பணியாளர்கள் இந்த நற்செய்தியின் தூதுவர்களாக சென்றிருக்கின்றார்கள். எமது நாட்டிலும் கூட பல்லாண்டுகளுக்கு முன்னதாக படிப்படியாக அப்போஸ்தலர்களுடைய அந்த அவர்களை பின்தொடர்ந்து வந்த துறவற சபையினர்கள் இங்கு வந்து, அதாவது இலங்கை மண்ணிலே அவர்கள் நற்செய்தி விதைகளை விதைத்திருக்கின்றார்கள். அந்த நற்செய்தி பணியிலே அவர்கள் பல துன்பங்களை சுமந்திருக்கின்றார்கள். எதிர்ப்புகளை அல்லது அதற்கு தடையாக விளங்கிய பல விடயங்களை எல்லாம் அவர்கள் தாண்டி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தியாகம் பற்றி சொல்ல வரவில்லை. ஆனால் தொடர்ந்தும் இந்த நற்செய்தி பணி கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மட்டிலும் கூட அது வாழப்பட வேண்டும், அது பகிரப்பட வேண்டும், அது மென்மேலும் புதுப்பிக்கப்பட்டு வேரூன்றி வளர வேண்டும் என்பதற்காக இந்த நற்செய்தி மறைபரப்பு ஞாயிறு என்று சொல்லி திருத்தந்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு திருத்தந்தையரும் ரோமாபுரியிலே இருந்து இதற்கென நியமிக்கப்பட்ட சங்கத்தினூடாக அவர்கள் இந்த மறைபரப்பு ஞாயிறை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இந்த மறைபரப்பு ஞாயிறிலே 2 விதமான விடயங்கள் கையாளப்படுகின்றன. ஒன்று, இந்த மறைபரப்புக்காக பணியாற்றுகின்றவர்கள் இந்த மறைபரப்பு, அதாவது பெரும்பான்மையாக ஏனைய மதங்களை சார்ந்த நாடுகளிலே, ஊர்களிலே மறை பரவ வேண்டும் என்ற அந்த நோக்கோடு மன்றாடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதனாலே சிறப்பான இந்த நாளிலே அவர்கள் மன்றாடுகின்றார்கள். இரண்டாவதாக, இந்த மறைபரப்பு பணியிலே ஈடுபடுகின்றவர்களுக்காகவும் அவர்களுடைய பணியிலே ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிப்பதற்காகவும் பலரும் தங்களுடைய பண உதவியை செய்கின்றார்கள். இந்த பண உதவி என்பது வெறுமனே ஒரு வியாபார நோக்கத்துக்காக அல்ல, மாறாக ஒவ்வொருவரும் தமக்கு இருக்கின்ற அந்த விசுவாசம் ஏனையவர்களும்
பெற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே ஏனையவர்களும் இந்த விசுவாசத்திலே வேரூன்றி வளர வேண்டும், கிறிஸ்துவை அறிய வேண்டும், நற்செய்தியைக்கு செவிமடுக்க வேண்டும் என்ற அந்த பணியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தாராள சிந்தையோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். மேலைத்தேய நாடுகளிலே அல்லது வளமை பொருந்திய சமூகங்களிலே இருந்து வளமை குன்றிய சமூகங்களுக்கு இந்த ஞான அறிவு, அதாவது மறை அறிவு, அவர்கள் மறையிலே அவர்கள் வளர வேண்டும், வழிபாடுகளிலே பங்கேற்க வேண்டும், அவர்களை நிர்வகிக்க வேண்டும், பங்கு தளங்களை கொண்டு செல்ல வேண்டும், குருக்கள் துறவிகளை உருவாக்க வேண்டும், பொதுநிலைகளை உருவாக்க வேண்டும். இப்படி என்று பல நோக்கங்களுக்காக செலவு செய்வதற்கு தாராள மனம் உள்ளவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. குறிப்பாக பெரும்பான்மையாக ஏனைய மதத்தவர்கள் வாழுகின்ற கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியிலே இந்த பண உதவி கொடுக்கப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தளவிலே 7 வீதாசாரமானவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய பெரும்பான்மையினர்கள் அவர்களுக்கு உரிய வருவாய் அல்லது அவர்களுக்குரிய பண உதவிகள் நிறைவாக கிடைக்கலாம். ஆனால் சிறுபான்மையாக இருக்கின்ற இந்த கத்தோலிக்கர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மேலத்தையங்களிலே ரோமாபுரிகளிலே இருந்து அல்லது ஆயர் மன்றங்களின் அடிப்படையில் அவருடைய மேற்பார்வையிலே இயங்கி வருகின்ற நிதி உதவிகள் கிடைக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்கு திருத்தந்தை 14ஆம் லியோ, தற்போதைய திருத்தந்தை சொல்லுகின்றார், நீங்கள் எல்லோரும் இந்த மறைபரப்பு ஞாயிறிலே பங்கேற்றுக் கொள்ளுங்கள், பங்கு பெற்றுங்கள் என்று சொல்கின்றார். ஒன்று, நாங்கள் செபிப்பதற்கும், இரண்டாவதாக எங்களுடைய தாராளமான உதவியை கொடுப்பதற்கும். இந்த மறைபரப்பு ஞாயிறிலே என்ன நடக்கின்றதென்றால், குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த பங்கு தளங்களிலே நாங்கள் அவர்கள் சேகரித்து அனுப்புகிற பணத்தை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக அல்ல மட்டுமல்ல, எல்லோருமே அந்த பங்களிப்பை செய்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற ஏழையர்களும் தங்களால் இயன்ற ஒரு பங்களிப்பை செய்கின்றார்கள். அதனால் நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்கின்றவர்களாக மட்டுமல்ல, நாங்கள் கொடுக்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம், பங்கேற்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த பணங்கள் எல்லாம் மீண்டும் ரோமாபுரியிலே அந்த நிதியத்திலே சேர்க்கப்பட்டு அது பின்பு யார் யாருக்கு எவ்வளவு தேவை என்பதை வகுத்து பிரித்து அவர்கள் மீண்டும் அவர்களுடைய தேவையை பொறுத்து அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். இங்கு அழகான செயல் என்னவென்றால், வெறுமனே இந்த மறைபரப்பு யாருடையதோ அல்லது மறைபரப்பு பணியாளர்களுக்கு இந்த பணிக்காக எங்கிருந்தோ பணம் பெறுகின்றது என்பதல்ல, எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக, அதுதான் ஒருங்கிணைந்த பயணம். பயணம் என்பது வெறுமனே தனி மனிதர்கள் தாங்கள் நினைச்சபடி செய்கின்றது அல்ல. இங்கு எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வாழுகின்ற ஒரு குடும்ப உணர்வோடு, ஒரு அமைப்பின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்களாக அவர்கள் சகோதரர்களை அரவணைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலே நாங்கள் இது ஒரு கூட்டு முயற்சியாக இந்த ஞாயிறு இடம்பெறுகின்றது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து உலகம் பூராக ஒரே கருத்துக்காக ஒரே சிந்தனையோடு இந்த மறை பரப்புக்கு எங்களுடைய கடவுளுடைய அருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றது ஒரு ஒற்றுமையினுடைய அடையாளமாக இருக்கின்றது, ஒன்றிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொடுப்பதனூடாக மீண்டும் அந்த மறைபரப்பு பணி நன்றாக இயங்குவதற்கு, துரிதமாக இயங்குவதற்கு, தேவையானவர்களுக்கு கொடுத்து அவர்களும் உயர்ந்து விசுவாசத்திலே வளருவதற்கு இந்த மறைபரப்பு ஞாயிறிலே கொடுக்கப்படுகின்ற பண உதவி அங்கு உதவியாக இருக்கின்றது, அங்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது, அதுக்கு ஒரு நோக்கம் உள்ளதாக இருக்கின்றது. எனவே இந்த மறைபரப்பு ஞாயிறிலே சில வேளைகளிலே இந்த உரையை கேட்கின்ற பொழுது ஏற்கனவே
இந்த ஞாயிறினுடைய திருப்பலிகள் எல்லாம் நிறைவுற்று போயிருக்கலாம். இருந்தாலும் சில வேளைகளிலே நாங்கள் அதற்கான பங்களிப்பை செய்ய முடியும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை செய்வதற்கும் தொடர்ந்தும் நாங்கள் இந்த மறைபரப்புக்காக, அதாவது மறையை திணித்து பரப்ப வேண்டும் என்றல்ல, ஒரு காலத்திலே பல உதவிகளை செய்து அரிசியும் சீனியும் உப்பு மாவையும் கொடுத்துத்தான் அவர்கள் மற்றைய சமயத்தவர்களை கவர்ந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஹியூமனிடேரியன் ஒர்க், அதாவது அவர்களுக்கான மனிதாப ரீதியான உதவிகளை செய்தல் ஒரு கிறிஸ்தவ கடமையாகும். பள்ளிகளை நடத்துதலும் வைத்தியசாலைகளை நடத்துதலும் ஒரு பாரம்பரியமாக இந்த மிஷனரிமார்கள், அதாவது மறைபரப்பு பணியாளர்கள், துறவர சபையினர்கள் இப்படிப்பட்ட பணிகளிலும் இறங்கினார்கள். காரணம், நற்செய்தி என்பது வெறுமனே ஒரு புத்தகத்தை படிப்பதல்ல, திருப்பலி நிறைவேற்றுவது மட்டுமல்ல, வழிபாட்டு ரீதியாக மட்டும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதல்ல. ஒருவருடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு கிறிஸ்தவ சமயம் உதவி செய்கின்றது, பணி செய்கின்றது. நீதி உண்மைக்காக குரல் கொடுப்பதும் அது ஒரு இன்டெக்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இவாஞ்சலைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது மறைபரப்பு பணியில் பிரிக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு பங்காகும். நீதி சமாதானத்துக்காக உழைப்பது, இது எங்களுடைய வேலையில் நாங்கள் ஆன்மீகம் என்று சொல்வதற்கல்ல. அதனாலே பள்ளிகளை நடத்துவதும் சிறுவர் சிறுமியர்களுடைய அல்லது இளையவர்களுடைய வளர்ச்சிக்காக, அவர் முதியவர்களுடைய வளர்ச்சிக்காக, அவருடைய பராமரிப்புக்காக என்று சொல்லி பலதரப்பட்ட பணிகளிலே திரு அவை ஈடுபடுவது என்பது மறைபரப்பு பணியாகும். மதம் மாற்றுவதற்காக இவற்றை செய்வதில்லை. அதெல்லாம் சில வேளைகளிலே ஒரு காலத்திலே அப்படியான அணுகுமுறைகள் இருந்திருக்கலாம். இங்கு மறைபரப்பு என்பது இந்த நற்செய்தியை பல இடங்களிலும் பல மக்களுடைய உள்ளங்களிலும் விதைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களாக, மாண்புடையவர்களாக, அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, இறை மக்களாக வளருவதற்கு அவர்களுக்கு எங்களுடைய பங்களிப்பை செய்வது என்பதுதான் இந்த மறைபரப்பு ஞாயிறினுடைய நோக்கமும் அர்த்தமுமாகும். எனவே இதில் எங்களுடைய பங்களிப்பை ஆற்றுவதற்கு திருத்தந்தை அவர்கள் அழைப்புதல் விடுக்கின்றார். எல்லோரும் எல்லா பங்கு தளங்களிலும், வறிய பங்கு தளமோ அல்லது பணக்கார பங்கு தளமோ, எல்லா பங்கு தளங்களும் இதிலே நீங்கள் பங்கேற்று கொள்ளுங்கள் என்ற அழகான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். அத்தகைய அழைப்புக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுவதற்கு, பங்களிப்பு செய்வதற்கு இறைவன் அருள் கூற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.